வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இறைமக்களாகிய உங்களை, திருமறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற அருந்தலைப்பில் குறுந்தியானங்களாக, ஒன்று கிறிஸ்தவன் என்றால் யார், இரண்டாவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள், மூன்றாவது கிறிஸ்தவர்கள் தவிர்க்க வேண்டியவைகள், நான்காவது கிறிஸ்தவனின் பங்கு, இப்பொழுதும் ஐந்தாவது தலைப்பாக கிறிஸ்தவனின் நம்பிக்கை. கிறிஸ்தவனின் நம்பிக்கை, ஹோப் ஆஃப் கிறிஸ்டியன். இதற்கு திறவுகோல் திருவசனம் ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 5. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கேள்வியை முன்வைப்போம் என்றால், எந்த நம்பிக்கை? நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை ஊற்றியிருக்கிறார். அது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையை 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சுய நம்பிக்கை, இரண்டாவது அடுத்தவர்கள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை, மூன்றாவது காண்கிற பொருள்கள் மீது வைக்கிற நம்பிக்கை, நான்காவது இறை நம்பிக்கை. இப்படி நம்பிக்கையை சொல்லப்போனோம் என்றால் அவநம்பிக்கையாக போய்விடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது தெய்வீக நம்பிக்கையை பார்க்கிறோம். கிறிஸ்தவனின் நம்பிக்கை என்ன? ஆம், வெட்கப்படுத்தாத நம்பிக்கை என்று பவுல் ஐயா இங்கே சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு விசுவாசத்தினுடைய ஆரம்ப புள்ளி நம்பிக்கை தான். The starting point of a faith is hope. இப்பொழுது பார்ப்போம், ஆண்டவரின் மீதான விசுவாசமானது மற்றும் நம்பிக்கையானது ஒருபோது நமக்கு ஏமாற்றம் அளிக்காது. அந்த வெட்கப்படுத்தாது என்பதற்கு என்ன உட்கருத்து? ஏமாற்றம் அளிக்காது. ஆம், கடவுளின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், பசும்பாலை வாங்கி கொண்டு போய் நாம் ஏதாகிலும் அழுக்கான பாத்திரத்தில் ஊற்றி வைப்போமா? இல்லை. அமிர்தம் என்பது பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் ஊற்றப்படுகிற அல்லது ஊற்றுகிற பாத்திரமும் பொக்கிஷமான பாத்திரமாக இருக்க வேண்டும். ஆம், அதனால தேவ அன்பு எந்த இடத்தில் ஊற்றப்படாமல், கண்ட இடத்தில் ஊற்றப்படாமல் இந்த அடிமைகளின் இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார். யார் வழியாக? பரிசுத்த ஆவியானவரின் வழியாக. எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது? ஆழமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கும் பொழுது ஒரு சில நம்பிக்கையை நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் திருவசனம் 16 முதல் நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை தான் முதல் நம்பிக்கை. இதை யோவான் ஐயா 20ஆம் அதிகாரம் 21 31 அதை குறிப்பிட்டு காட்டுவார். ஆக இயேசு கிறிஸ்துவே அல்லது இயேசுவே கிறிஸ்து, அப்படி சொல்ல வேண்டும். இயேசுவே கிறிஸ்து என்கிறதிலே என்னுடைய நம்பிக்கை. இரண்டாவது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 இயேசுவாகிய கிறிஸ்து ஜனங்களின் பாவங்களை அல்ல, மாத்திரமல்ல என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை ரட்சிக்கிறார் என்பதை நான் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 7 என்னுடைய நம்பிக்கை என்ன? என்னுடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவானுடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது என்கிறதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான்காவதாக, எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் திருவசனம் 12 மற்றும் 13 என்னுடைய நம்பிக்கை என்ன? தம்முடைய ஜனத்தை கிறிஸ்து பரிசுத்தம் செய்கிறார். ஐந்தாவதாக, பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகார வசனம் 18 வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் திருவசனம் 15 மற்றும் 16 அவருக்கு, யாருக்கு? இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னோமே, அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இருக்கிறது என்பதை நம்பிக்கை நான் கொள்ள வேண்டும். எத்தனை காரியம் கண்டோம்? இதுவரைக்கும் 5 காரியம். ஆறாவதாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 11 வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 12 இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி முழங்கினோமே, அந்த நம்பிக்கையின் உச்சகட்டமாக அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி, இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி சங்கே முழக்கமிடுவோம். இது என்னுடைய நம்பிக்கை.
பிரியமானவர்களே, நாம் இந்த நம்பிக்கையை நாம் இருதயத்தில் ஆழமாக வைப்போம் என்றால், திறவுகோல் வசனத்தில் கண்டபடி ரோமர் 5:5 இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, இந்த நம்பிக்கை நம்மை அவமானப்படுத்தாது, இந்த நம்பிக்கை நம்மை ஏமாற்றம் அளிக்காது. இந்த நம்பிக்கையிலே நாம் கிறிஸ்துவோடு கூட பயணம் செய்வோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த தூய பிதாவே, இப்பொழுது உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அடியவர்கள் முடிசூட்டப்பட்டவர்களாக கிறிஸ்தவனின் நம்பிக்கை என்கிற காரியத்தை பிரசங்கத்தில் அல்ல, அடியார்கள் தொடங்கி அத்தனை உம்முடைய பிள்ளைகளும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை நாங்கள் கண்டோம். இந்த நம்பிக்கையிலிருந்து நாங்கள் வீழ்ந்து விடாதபடி வாழ்ந்திருக்க அருள்நாதர் கிருபை செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையின் தெய்வம் இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபம் செய்கின்றோம். எங்கள் தூய பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.